கருப்பா, என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் எதுக்காக இப்படி தேர் இழுத்து தெருவில் விட்டு வேடிக்கை பார்க்கறாருன்னு தெரியல. இப்ப நான் என்ன செய்ய? எனக்கு இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. என்கிட்ட கேட்டா என்னால என்ன சொல்ல முடியும்? யார் சொல்றது சரி, யார் சொல்றது தப்புன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கருப்பா. கருப்பு, எந்த முடிவா இருந்தாலும் அதை நீதான் எனக்கு சொல்லணும். உன் முன்னாடி திருவுள சீட்டு எழுதி போடுறேன். அந்த தொழிலாளிங்களெல்லாம் வேலையை விட்டு அனுப்பணுமா வேண்டாமான்னு நீதான் சொல்லணும். டாடி, நீங்க வேணா பாருங்க, ரொம்ப நல்ல முடிவோட நந்தினி வந்து நிப்பா. ஏன்னா கருப்புசாமி கிட்ட போடுற அந்த சீட்டு இருக்கே, அதுதான் நந்தினிக்கும் கருப்புசாமிக்குமான ரிலேஷன்ஷிப். புரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும். கருப்பா, இப்ப திருநீர் கிடைச்சா நீ அவங்கள வேலையை விட்டு அனுப்பலான்னு எனக்கு உத்தரவு கொடுக்கறேன்னு நான் எடுத்துப்பேன். குங்குமத்தை கொடுத்தா அவங்கள வேலையை விட்டு அனுப்ப கூடாதுன்னு உத்தரவு கொடுக்கற மாதிரி எடுத்துப்பேன். இப்ப சீட்டை போட்டு எடுக்க போறேன். நீ என்ன சொல்ல வரியோ அதை நான் அப்படியே மாத்தாம கீழே போய் சொல்ல போறேன். குங்குமம் வந்தா அவங்கள வேலையில இருக்க விடணும், திருநீர் வந்தா வேண்டாம். அவ்வளவுதான் முடிவு. இப்போ நீதான் முடிவு எடுக்கணும். எல்லாருக்கும் நன்மை தர முடிவை எடுக்கிறப்பா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நன்மை தர முடிவை நீ எடுக்க முடியுமான்னு தெரியல. எல்லாரையும் வேலையில வச்சுக்கணும்னு நீ உத்தரவு தந்தா அது அம்மாக்கு பிடிக்காது. எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்புன்னு சொன்னா அது சூர்யா சருக்கு ஆகாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீதான் கடவுளாச்சே, எது சரின்னு உனக்கு தெரியாதா? நீயே ஒரு நல்ல முடிவு கொடு. நீ நல்ல முடிவை கொடுப்பேன்னு நம்புறேன். நல்ல வழி காட்டு. கருப்பா, இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டியே. 40-50 வருஷமா உழைச்ச வேலைக்காரங்கள வேலையை விட்டு தூக்குன்னு உத்தரவு கொடுத்திருக்கியே. நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ, உலகத்திலேயே நடக்காத அதிசயம் எல்லாம் இந்த வீட்ல நடக்கும். ஆபீஷியலா நம்ம ஆபீஸ்ல எடுக்க வேண்டிய டெசிஷன்ஸ் எல்லாம் அவ சாமியை கேட்டு எடுப்பாளாமா. அதுக்காக இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கூத்துது? டேய் விவேக் சார், என்னடா ஆச்சு? எப்போ வருவாங்க? வர லேட் ஆகுமா? வர டைம் தான் சார், இப்ப வந்துருவாங்க. என்னமோ லேட் பண்ண எப்படிடா? சார், கார் சவுண்ட் கேக்குது. அநேகமா அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும். டேய் சூர்யா, யார வர சொல்லிருக்க? வேற யாரு டாடி? நம்ம கம்பெனியோட யூனியன் லீடர் தான். நாளைக்கு கம்பெனில அவங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ் தரதா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசி பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரணும் இல்ல டாடி? என்னது, ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? அப்ப முடிவு பண்ணிட்டாங்களா? ஆமா அங்கிள், நான் தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சூர்யா கிட்ட வந்து சொன்னேன். டேய், இது வரைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க என்கிட்ட வந்து பேசுவாங்களே. என்கிட்ட கூட எதுவும் சொல்லாம அவங்களா முடிவு எடுத்திருக்காங்க. எப்படி டாடி பேசுவாங்க? நீங்க ஆபீஸ்க்கு போறதே இல்ல,
வீட்டுக்கு வந்தா உங்க பொண்டாட்டியும் புது சிஇஓவும் இங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடிலாம் அவங்களால எப்படி சொல்ல முடியும்? என்னடா பெரிய ஸ்ட்ரைக் நோட்டீஸ்? ஸ்ட்ரைக் பண்ணா அத லீகலா நாங்க பாத்துப்போம். எதுக்கு அவங்க கூப்பிட்டெல்லாம் பேசணும்? ஸ்டாப் இட் சுந்தரவள்ளி. இது வெறும் கம்பெனி பிரச்சனை மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. கம்பெனில ஸ்ட்ரைக் வந்தா நமக்கு கோடிக்கணக்கில் நஷ்டமாகும். அதை நம்ம தாங்கிக்கலாம், ஏன்னா நம்ம கிட்ட பணம் இருக்கு. ஆனா சம்பளத்தை நம்பி வாழ்க்கையை நடத்துற தொழிலாளி என்ன பண்ணுவான்? அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறவங்கள எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணணும்? கொடுக்கறத வாங்கிட்டு பேசாம போக வேண்டியதானே? வேணாம் சுந்தரவள்ளி, அப்புறம் நான் ஏதாவது பேசிட்டு போறேன். யூனியன் பிரசிடன்ட் கிட்ட நானும் சூர்யாவும் பேசுறோம். தயவு செஞ்சு நீயும் உன் புது சிஏவும் பேசி புதுசா பிரச்சனை கிளப்பி விட்டுறாதீங்க. அப்போ அவளை விடுங்க. ஏன் வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா? நான் எதுவுமே சஜஷன் கொடுக்க கூடாதா? இல்ல நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்களா? பாரு, உன்னுடைய ஈகோவை விட நம்ம கம்பெனி நல்லபடியா நடக்கணும், அதுதான் முக்கியம். இந்த பேச்சுவார்த்தையில நாங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். தயவு செஞ்சு நீ பேசாம இருப்போதும். டேய் சூர்யா, அவங்க எப்போ வருவாங்க? வந்துட்டாங்க அங்கிள். ஒரு நிமிஷம், நான் போய் கூட்டம். ஓகே சார். மனோகர், நீங்களும் போங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. எல்லாரும் உட்காருங்க. கம் ஆன், சிட் சிட். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல சார். உட்காந்து பேசினா என்ன, நின்னு பேசினா என்ன? எங்க பிரச்சனை முடிஞ்சா பத்தாதா? நாங்க நிக்கிறோம் சார். சரி. கல்யாணம் ஐயா, எல்லாருக்கும் குடிக்க ஏதாவது கொடு. ஐயா எல்லாமே ரெடியா இருக்குங்கய்யா. இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம் சார். பிரச்சனை சால்வ் ஆனா அதுவே எங்களுக்கு போதும் சார். சொல்லுங்க லிங்கம், என்ன இதெல்லாம்? ஸ்ட்ரைக் நோட்டீஸ் தர்றதுக்குலாம் ரெடி ஆயிட்டீங்களா? நான் என்ன உங்ககிட்ட எல்லாம் அப்படியே பழகிட்டு இருக்கேன்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? சார், நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் சார். நம்ம கம்பெனில எங்களை மதிக்கவே மாட்டேன்ட்டாங்க சார். பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னோம், முடியவே முடியாதுன்னு புது சிஇஓ மேடம் தான் சொல்லிட்டாங்களே. கார்ப்பரேட் கம்பெனியா மாறினதுக்கு அப்புறம் யூனியனுக்குலாம் வேல்யூவே கிடையாது சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பேசாம இருக்க போதும். லிங்கம், நீங்க சொல்லுங்க. என்ன சார் சொல்றது? ஒருத்தர் 2 பேர் இல்ல சார். ஒரு யூனிட்ல 50 பேர் கிட்ட வேலையை விட்டு அனுப்புறீங்க. எல்லாருமே சீனியர்ஸ் சார். இன்னும் 1 வருஷம் தான் சார் சர்வீஸ் இருக்கு. இப்படி கடைசி காலத்துல நீங்க இப்படி தூக்கலாமா சார்?